فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கடைசி உம்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு பல முன்வந்த சமுதாயங்களுக்கு சொல்லப்படாத பல சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஏவல்களும் பல விடயங்களிலிருந்து தடைகளும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த தோரணையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், பிள்ளை பேருள்ள அன்பு செலுத்தக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். மறுமை நாளையிலே நான் எனது சமுதாயத்தினர் மிக அதிகமானவர்கள் என்று நான் பெருமைப்படுவேன் என்பதை அந்த வேளையில் சுட்டிக்காட்டினார்கள். இதேவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்காமல் துறவித்தனம் போவதை தடை செய்கிறார்கள். வாலிபர்களுக்கு சொல்கிறார்கள், வாலிபர்களே, உங்களிலே யாருக்கு திருமணம் செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். ஒரு பெண்ணை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், பொருளாதார பலமும், அதே மாதிரி பெண்ணின் தேவையை நிறைவேற்றக்கூடிய உடல்நிலையும் இருக்கிற போது அவர் திருமணம் செய்வதற்கு கட்டளையிடுகிறார்கள். மார்க்கத்திலே பக்தி கூடி ஆன்மீகம் என்ற போர்வையிலே திருமணம் தேவையில்லை என்று முழுமையாக வணக்கத்தில் இருப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக முஸ்லிமான நாங்கள் எங்களுடைய பருவ வயதில் இருந்து ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு பெண்ணுக்கு வாழ்வளித்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் பல கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எமது இந்த காலத்தில் இருப்பதை போன்ற குடும்ப கட்டுப்பாடுகள் இருக்கவில்லை. ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அப்பிள்ளை பெண்ணாக இருந்தால் கேவலமாக கருதி பிள்ளைகளை கொலை செய்தார்கள், புதைத்தார்கள். ஆணாக இருந்தால் பெருமையாக நினைத்தார்கள், அவர்களுக்கு சொத்துக்களை கொடுத்தார்கள். அதை வைத்து எவருக்கு அதிகமான ஆண் பிள்ளைகள் இருந்ததோ அவர் சமுதாயத்தில் பலம் பொருந்தியவராக, மதிக்கத்தக்கவராக கருதப்பட்டார். எவருக்கு பெண் பிள்ளைகள் பிறக்கின்றதோ, பிறந்த செய்தி சொல்லப்பட்டதிலிருந்து அவர் சமுதாயத்தை விட்டு ஒளித்து போய் ஓரமாக ஒதுங்கி போகத் தொடங்கினார். அதை தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. பெண் பிள்ளை பிறந்து விட்டதென்ற செய்தி கணவனுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருகி போயிடும். முதலாவது எக்ஸல். மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி,
அவனுக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட அந்த செய்தி மோசமானது என்பதால் அதை மோசமாக கருதினார்கள். அதற்கப்பால் என்னப்பா உனக்கு பெண் பிள்ளை பிறந்ததாமே என்று பாதையில் வருபவர்கள் கேட்பார்கள் அல்லவா, தலை குனிய வேண்டும் அல்லவா, அதை மிக கேவலமாக கருதியதால் என்ன செய்வாராம், வரக்கூடியவர்கள் காணக்கூடாது என்பதற்காக ஒளிச்சிக்கு போவாராம் பாதைகளிலே. இது அந்த காலத்தில் இருந்த நிலவரம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அந்த காலத்தவர்களை ஜாகிலியத்தினர் என்று சொன்னோம், இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயம் மாடர்ன் ஜாகிலியத்திலே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து அதன் மீது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயம் குர்ஆன் என்ற இந்த புனிதமான வழிகாட்டி இல்லாததால் நாசமானார்கள். நாங்கள் அதை சுமந்து கொண்டு தெளிவாக அதில் உள்ள கட்டளைகளை தெரிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இன்று பிறக்கின்ற பிள்ளைகளை எடுத்தால் சுமார் 50% என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லது 40% என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமாக கேள்விப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் என் வைஃபுக்கு சீசர் சீசர் சீசர். 3 தரம் சீசர் பண்ணினால் அதற்கு பின் பிள்ளை பெற முடியாது என்று ஆட்டோமேட்டிக்காக 3 பிள்ளையோடு நின்று விடுகிறார்கள். இது ஒரு புறம். ஆனால் எங்களுடைய தாய்மார்களுடைய காலத்திலே 16 பெற்றவர்கள் இருக்கிறார்கள், 10 பெற்றவர்கள் இருக்கிறார்கள். உங்களிலே 5வது 6வது 7வது 8வது 9வது 10வது பிள்ளையாக இங்கே பலர் இருப்பீர்கள். ஆனால் இப்போது இது 4வது பிள்ளை என்று 40 வயதானதும் எனக்கு 4வது பிள்ளை இப்போது வந்திருக்கிறது என்று ஒருவர் சொல்லுவது ஆச்சரியம். ஏனென்றால் 3க்கு மேல் பெற்பதை, பிள்ளை பெறுவதை அதை ஏதோ ஒரு சுமையாக ஒரு புறம், வெட்கமாக இன்னொரு புறம், கேவலமாக எல்லாம் நினைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 25 வயதுக்குள் ஒருத்திக்கு 3 பிள்ளை கிடைத்து விட்டால் அவருக்கு வெட்கம். இந்த வெட்கம் எங்கே இருந்து வருகிறது? இதன் பின்னணி என்ன? அதனால் என்ன செய்கிறார்கள்? அவ்வாறு பிள்ளைகள் 3ஐ தாண்டக்கூடாது என்பதிலே அதிகமானவர்கள் உறுதியாகிறார்கள். அதிலும் பலர் 2 போதும் என்ற மனோநிலையில் எடுத்துக்கொள்கிறார்கள். 2 போதும். ஏன் இந்த சிந்தனை? இது இஸ்லாம் காட்டிய வழிமுறைக்கு நேரானதா எதிரானதா? அதைத்தான் இப்போது நான் பேசுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றுக்கு நேரானதா எதிரானதா? இந்த உம்மத்திடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதற்கு முற்றிலும் எதிரான ஒரு காரியம் இன்று எங்களுடைய பெண்கள் சமுதாயத்திலே, ஆண்களை விட பெண்கள் சமுதாயத்திலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அவ்வாறான மனோநிலையை சுமந்தவர்களாக அவர்கள் வாழ்க்கையை கடத்துகிறார்கள். ஏன் இவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள்? ஏன் இவ்வாறு 2ஓடு நிறுத்த நினைக்கிறார்கள்? ஆக கூடினால் 3 போதும் என்ற அந்த வரம்பை வைத்துக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு போய்விட்டார்கள்? என்னென்ன கருத்தடை வகைகள் இருக்கிறதோ அனைத்தையும் யூஸ் பண்றார்கள்.
பிள்ளை தேவையில்லை, 2 போதும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் 14 வயதை அடைந்தால் பெரும்பாலும் அவள் பெரிய பிள்ளையாகிறாள் என்கிறோம். அப்படி என்றால் என்ன? பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலையை படைத்த ரப்பு அவளிலே ஏற்படுத்தி விட்டார். யார்? அல்லாஹ். நான் இஸ்லாமிய வட்டத்திற்குள் தான் இதை பேசலாம். இஸ்லாமிய வட்டம், அதன் அடிப்படையில் அதற்குள் என் பேச்சை வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்துக்கு அப்பால் மேற்கத்திய சிந்தனையில் மூழ்கி போன சமுதாயம் பல கருத்துக்களை சொல்வார்கள். அது அவர்களின் கருத்து. நாங்கள் முஸ்லிம்கள் என்பதால் இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த 14 வயதிலே அவள் கருவை சுமக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினான். அப்படி என்றால் என்ன கருத்து? 14 வயதில் குடும்ப வாழ்க்கை அவள் தொடரலாம் என்பது. படைத்தவனுக்கு தெரியும் இந்த மிஷினை பற்றி. இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அதை லேட்டாக்கி நீ பிள்ளை பெறக்கூடிய நிலையை இத்தனை வயதில் தான் என்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கலாம். எப்படி பிறக்கும் போது ஒரு பெண் பிள்ளையை சுமக்கக்கூடிய அந்த கருப்பையோடு பிறக்கவில்லையோ, கருப்பை இருக்கிறது ஆனால் பிள்ளையை சுமக்காது, அது கருமுட்டையை வெளியிடக்கூடிய அந்த வயதை அடைய வேண்டும். ஏன் இறைவன் சிறுபிராயத்தில் ஆக்கவில்லை? அது பொருத்தமில்லை. ஏன் அல்லாஹ் இவ்வாறு படைத்தான்? ஏன் அல்லாஹ் 52 வயதிலே, 55 வயதிலே அல்லது 50 வயதிலே அதை நிறுத்துகிறான்? சாதாரணமாக 14 வயது என்றால் அங்கே 52 வயது 50 என்று வைத்துக் கொள்வோம். அதை நிறுத்தியது யார்? ரப்பு. எத்தனை வருட காலங்கள்? சுமார் 40, 38, 36 வருட காலங்கள். எத்தனை பிள்ளையை பெறலாம்? 10 மாதம் சுமக்கிறாள், 2 வருடம் பால் கொடுக்கிறாள். எப்படியோ 30 மாதங்கள் அல்லது 3 வருஷங்கள், 2.5-3 வருஷம், 3 வருடங்கள் என்று வைத்துக் கொள்வோம். 10 பிள்ளை பெப்பதென்றால் 30 வருடங்கள், 12 பிள்ளை பெப்பதென்றால் 36 வருடங்கள். 3 வருடம் படி பார்த்தால் எங்களுடைய முன்னோர்கள் 2 வருடங்களுக்கு ஒன்றாக பெற்றார்கள். அதிகமானவர்கள் வீட்டுகளிலே 5 பிள்ளையும் 6 பிள்ளையும் 7 பிள்ளையும் பெற்றவர்கள் 2 வருடத்துக்கு ஒருக்காக பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அவ்வாறு பெற்றதால் அந்த பிள்ளைகள் எல்லாம் மரணித்து விட்டார்களா? அந்த பிள்ளைகள் எல்லாம் பலவீனமாகி விட்டார்களா? அல்லது அந்த பிள்ளைகள் எல்லாம் நோயினாலும் நொடியினாலும் வாடி வதங்கி ஊனமாகி விட்டார்களா? 16 பெற்ற தாயும் ஆரோக்கியமாக நமது ஊரிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறாள். 16 தொடராக பெற்றவள். ஆனால் இன்று 2 பிள்ளையை பெற்றால் அவள் நோயாகி நொந்து உடைஞ்சி வாழ்க்கையை முடிந்து விட்டவளை போன்று இருக்கிறாள். 16 பெற்ற தாய் பேத்தியை விட ஆரோக்கியமாக இருக்கிறாள். ஏன் இந்த சமுதாயம் இவ்வாறு ஆகின்றது? அல்லாஹ் தஆலாவுடைய இந்த படைப்பின் முறை சரியா பிழையா? ஒரு முஸ்லிம் பிழை என்றால் அவன் காபிராகி விடுவான். சரி என்றால் ஏன் படைத்தான்? அர்த்தத்தோடு படைத்தான். பிள்ளையை பெறுங்கள். 40 வயதின் பின் இன்று ஒரு பெண் கருக்கட்டினால் அவளுக்கு வெட்கமோ வெட்கம். வளர்ச்சிருக்கிற பாத்திமாவும் ஹப்சாவும் குத்துக்கதை கதைப்பார்கள். என்னடி நீ பார்த்த வேலை, கொஞ்சம் புருஷனை விட்டு தள்ளி படுக்கிற இல்லையா? அவளுக்கு அந்த வசை கேட்க முடியாமல்
தோழிகளின் மனோநிலை. அவள் புருஷனை தட்டுகிறாள், இங்கே நாம் கலைச்சிருவோம் என்னை அது வழியை பாருங்கள் என்று. இந்த நாட்டிலே கருவை லேசாக கலைப்பதற்கு அனுமதி இல்லை. கடும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் கருவை கலைப்பதற்கு முடிவெடுப்பார்கள். ஆனால் நாங்கள் கருவை கலைப்பதற்கு முந்தி கரு கட்டவே தேவையில்லை என்ற உறுதியோடு இப்பதான் எத்தனையோ டிசைன்லே வந்து விட்டது, எல்லாத்தையும் கடைபிடிக்கிறார்கள். எதனால்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரணியா? ரொம்ப குறைய. பெரும்பாலும் செய்பவர்கள் பிள்ளைகள் அதிகமாகிவிட்டால் இந்த பிள்ளைகளை கரையேற்றுவது கஷ்டம். வறுமை. இந்த மாதிரி ஒருவன் எண்ணினால் பிள்ளைகளை கரையேற்றுவது கஷ்டம் என்று ஒருவன் நம்பி கருத்தடை செய்தால் அவன் அல்லாஹ் பொறுப்படுத்த விடயத்தை தான் பொறுப்படுத்தவன் மாதிரி பேசுகிறான். தான் ரப்பு என்று சொல்கிறான். وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. பூமியில் உள்ள ஒவ்வொரு பிராணிக்கும், கடியனாக இருக்கட்டும் நெலும்பாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ரிஸ்க் கொடுப்பதை நான் பொறுப்படுத்தியிருக்கிறேன் என்று ரப்பு சொல்கிறான். وَلَا تَقْتُلُوا أَوْلَادَكُمْ خَشْيَةَ إِمْلَاقٍ. வறுமையை பயந்து உங்களது பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். அன்று கொலை செய்தார்கள் வறுமையை பயந்து. நீங்கள் வறுமையை பயந்து குடும்ப கட்டுப்பாடு செய்கிறீர்கள். கொலை செய்வது பிள்ளை, பெற்ற பிள்ளையை கொல்லுவது. வறுமையை பயந்து குடும்ப கட்டுப்பாடு, கரு உண்டாவதற்கு முந்தி கரு உண்டானதுக்கு பிறகு கருவை கலைப்பது. அது 4 மாதம் தாண்டி விட்டால் அது நாட்டிலே மிகப்பெரிய குற்றம். அதையும் சிலர் செய்கிறார்கள் ரகசியமாக. அரச வைத்தியசாலைகளில் செய்ய மாட்டார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அது கொலை. ஏன்? 4 மாதம் ஆகிவிட்டால் உயிர் ஊதப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த உயிர் என்பது இஸ்லாம் சொன்ன உயிர், சயின்ஸ் சொன்னதல்ல. அது மனிதன் என்ற வடிவத்தை, அது ஒரு மனிதனாக கருதப்படுகிறது. அதற்கு பின் தெரிந்தும் வறுமையை பயந்து அந்த பிள்ளையை யாராவது வெளியேற்றினால் அது தெளிவான கொலை. அதற்கு முன்பு நாம் கருக்கலைத்தால் வறுமையை பயந்து நாம் அல்லாஹ்வோடு போட்டி போடுகிறோம். ஏன்? அல்லாஹ் சொன்னான், நஹ்னு நர்சுகுக்கும் நர்சுகுஹும் வய்யாக்கும். அந்த பிள்ளைகள் அதற்கு ரிஸ்க் கொடுப்பது நாங்கள், உங்களுக்கும் ரிஸ்க் தாரது நாங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. உன்னுடைய ரப்பு தான் நாடியவருக்கு ரிஸ்கை அப்படியே கணக்கில்லாமல் விரித்து கொடுக்கிறான். வயக்திர், அவன்தான் இறுக்கியும் பிடிக்கிறான். ஒருவர் நேற்று ஏழையாக இருந்தார், 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சார். அது நேற்று அல்லாஹ்வின் திட்டம். இன்று அவர் தனியே தொழில் தொடங்கினார், வசதிக்காரராகிறார். யாருடைய ஏற்பாடு? என்னுடைய கட்டித்தனம் என்று ஒருவர் நினைத்தால் அவர் அவுட். ஒன்ற கட்டித்தனம் அல்ல, உன்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் உனக்கு தந்தது. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. இந்த மனிதன் அவனை இறைவன் சோதிக்க நாடி என்ன சொன்னார்? அல்லாஹ் சோதிக்க நினைத்து அவனுக்கு அருள்களை விரித்து கொடுக்கிறான், சங்கைப்படுத்தி வைக்கிறான். வசதிக்காரனானால் எல்லோரும் மதிப்பார்கள் தானே. பொருள் வளர்கிறது,
மக்கள் மதிக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொன்னான். அதை அல்லாஹ் சோதிக்க ஏற்படுத்தினால் அவன் எண்ணுகிறான், எனக்கு ரப்பு முகம் பார்த்திருக்கிறான். நமது பாஷையில் சொன்னால் வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இதே நேரம் அவனை அல்லாஹ் சோதிக்க நாடி ரிஸ்கிலே அவனுக்கு இறுக்கி பிடித்தால், நேற்று வசதிக்காரனா இருந்தான், இன்றைக்கு அவர் பொருளாதாரம் டவுன், போடியா ரெண்டவர் கீழே விழுகிறார், கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாகிறான். இதை நாம் சோதிக்க நாடி அவருடைய ரிஸ்கை இறுக்கி பிடித்தால் ஃபயகூலு ரப்பி அஹானன், ஆஹா என் ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அவன் சொல்றான். கல்லா, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. சொத்து வருகிறதா, ரப்பு உன்னை சோதிக்க தந்தான். ஏழையாக இருந்த நீ வசதி கூடுகிறதா, உன்னிடம் அல்லாஹ் தருகிறான் உன்னை சோதிப்பதற்கு என்று அவன் சொல்லுகிறான். அதற்குத்தான் தந்தான். பல வகையான சோதனை, அது வேறையாக பேச வேண்டும். எனவே ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். 3 பிள்ளை இப்பயே 4வது கருக்கட்டி விட்டால் தற்செயலாக அந்த வீட்டில் எத்தனை பிரச்சனை வரும். புருஷன் அவனுக்கு கணக்கிருக்க மாட்டாது. ஆஹா 4வது ஆகிட்டு என்ன செய்யற, கருக்கலைப்பமா என்றெல்லாம் அவன் கேட்க மாட்டான், இவ விட மாட்டான். வெட்கம் மறைக்கிற விஷயம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியும் இவ சத்தி எடுக்கிறது, ஊட்டவாராளுக்கு தெரியும். அதிலையும் இவ்வளவு காலம் போனதில் இருந்தோம். 40 வயசுல கரு கட்டிட்டு 45 வயசுல கரு கட்டிட்டு என்றால் செத்தாம் புருஷன். எங்களுடைய தாய்மார்கள் அவ 50 வயசுல பிள்ளை பெப்பா, பேத்தி பிள்ளை பெத்துக்கிறிப்பா. மகள் அல்ல, பேத்தி பெத்துக்கிறிப்பா. அவட 2வது தலைமுறை பெக்கும். இப்படி இருந்தார்கள். அதை கேவலமாக கருதவில்லை. கேவலம் அல்ல. அருமை ரசூலுல்லாஹ் என்ன கூறுகிறார்கள், பிள்ளைகளை அதிகம் பெறக்கூடியவளை முடியுங்கள் என்கிறார்கள். எந்த குடும்பத்தில் பிள்ளை பேரு அதிகம் கூட இருக்கோ, ஜெனட்டிக் ரீதியாக பார்த்தால் வழங்கும், அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும். ஏ அது ரசூலுல்லாஹ் மறுமை நாளையில் என் சமுதாயம் இத்தனை இத்தனை லட்சமோ கோடியோ அதை பார்த்து அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனோநிலை எங்களுடைய சமுதாயத்திலே ஏன் வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வளர்ந்து விட்டது, இடத்தை பிடித்து விட்டது, மிக பெரும் இடத்தை பிடித்து விட்டது, மாற்ற முடியாத அளவிற்கு. எந்த அளவிற்கு? சுகப்பிரசவம் என்றால் அதைவிட அவருக்கு முடியும் பிள்ளை பெறுவதற்கு. சீசர் பண்ணினால் நல்லம் என்று அவர்களே முன்னுக்காகிறார்கள். அதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலை நாடி ஒரு சின்ன ஒரு கீறு தான் அப்படியே தூக்குகிறார்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லேசா சீசர் பண்றதுங்கிறது அப்படி செய்யறது இல்லை. கடைசி கட்டத்துக்கு தான் செய்ய வேண்டும். அதான் மருத்துவம். பிரைவேட்டில் போனால் என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு, சின்ன விஷயம் தானே. என்னையாம் என்ன காரணம், ஏன் செய்கிறார்கள்? உயிர் போவதா? பிரசவ வருத்தத்தை அனுபவித்து ஒருவள் பிள்ளை பெறுகிறாளா, அந்த பிள்ளை அந்த வேதனை, அதற்கு மேல் வேதனை இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தின் மூலம் சுட்டிக்காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம்
ஈசாவை சுமந்து விட்டார்கள். பிள்ளை பெற வேண்டிய நிலை. அந்த வேளையில் வருத்தத்தினால் தாங்க முடியாத நிலையிலே தலைப்பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை. யாலை தனி மித்து கபிலஹாதா, அந்த வேதனையில் அவட வாயிலிருந்து வார வார்த்தை, இதற்கு முந்தி நாம் மரணித்திருக்க கூடாதா? அப்படி வேதனையா. அந்த வேதனை உச்சக்கட்ட வேதனையாயிருக்கும். பிள்ளை வெளியில் வந்து விட்டால் அந்த பிள்ளையை அவள் காண்கிற போது அந்த வேதனை பறந்து விடுகிறது. அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேதனை அப்படியே மறக்கடிக்க செய்கிறது. அந்த வேதனையை அனுபவித்தால் இனிமேல் பிள்ளையை தேவையில்லை என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேற்கத்திய சிந்தனையின் ஊடுருவல் அவர்கள் எங்களின் சிந்தனையை ஆக்கிரமித்து விட்டார்கள். எங்களை அறியாமலே நாங்கள் மாறிவிட்டோம். அதனால் நாங்களே என்ன செய்கின்றோம்? போய் சீசர் பண்ண நல்லம் என்று சிம்பிளாக முடிக்க பார்க்கிறோம். இஸ்லாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு அது இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அது இல்லை. உனக்கு 2 பிள்ளை இருந்தது, ஏதோ ஒரு காரணத்தால் 2 பிள்ளை மௌத்தாகிவிட்டால் அதற்கு பின் பிள்ளைக்கு என்ன செய்வாய்? ஒரு வீட்டிலே 3 பிள்ளை, ஆனால் 3ம் அதில் 2 பொம்பளை, ஒரு ஆம்பளை. ஆம்பளை போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் வளர வளர சரியான மோசமான பிள்ளையா போய்த்தான். அதே நேரம் தற்செயலாக உருவானது. என்ன தற்செயலாக என்றால் 4வது ஒன்று அவளுக்கு உருவாகி இருக்கும் விருப்பம் இல்லாமல். ஏதோ பொண்டாட்டின தலையை திராவி திராவி பெக்க வச்சு போட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தால் அவன் இன்டெலிஜென்டாக இருக்கான், ஐக்கியூவாக இருக்கான். அவன் அந்த பலவீனமான மோசமான பிள்ளையினுடைய குறையை நிவர்த்தி செய்து அவன்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துவான். அப்போது புருஷங்காரன் செல்வாண்டியே, இந்த பிள்ளை இன்றைக்கு இந்த தங்க பவுனு என்று நீ கொஞ்சுறாய், இவன் தான் என்று செல்லம் என்று கொஞ்சுறாய், இவன் மட்டும்தான் எனக்கு பிள்ளை என்று கொஞ்சுறாய், இவளை பெக்க வைக்கிறதுக்கு நான் உனக்கிட்ட கெஞ்சாத கெஞ்சலா, பிடிக்காத காலா, எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் என்று எத்தனை குடும்பத்தில் இப்ப கதைகள் போகும். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான் அழகாக, ரிஸ்கை அல்லாஹ் தான் தருகிறான், இதை நம்ப வேண்டும். வாழ வைக்கிற நேரம் எங்களுடைய வாழ்க்கை செலவை அல்லாஹ் பொருட்படுத்தான், மனதிலே பதிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஸீரா. அடியார்களினுடைய செயற்பாடுகளை மிகவும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு போட்டி போடாதீர்கள். இது உங்களுடைய ஈமானோடு வந்த போராட்டம். பிள்ளை அதிகரித்தால் வறுமை வந்துவிடும் என்று நீங்கள் கருதினால், அதனால் நாம் கருத்தடைக்கு போவோம் என்று நினைத்தால் ரப்போடு போராடுகிறீர்கள். ரிஸ்குக்கு அல்லாஹ் பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பன்று உங்களை அறியாமல் நீங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இவருக்கு கருத்தரித்தரித்தால் இவட உயிருக்கு ஆபத்தென்று நம்பகமான அல்லாஹ்வை பயந்த வைத்தியர் உங்களுக்கு சான்று பகர்ந்தால் அப்ப கருத்தடை அனுமதியான முறையில் செய்யலாம், உயிருக்கு ஆபத்தென்ற நிலை சொல்லப்பட்டால். அப்படி இல்லாமல் வறுமை என்ற காரணத்தை வைத்து வாழ்க்கை செலவு அதிகம் என்று நினைத்து செய்ய முடியாது. நமக்கு தெரியும், அப்பன் சுட்டவள் புதுசா ஒரு பாட்டா வாங்கி போறால் அந்த பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டிருக்கும். அப்படியான குடும்பங்கள் இன்று 3வது மாடியில் நிற்கிறது. வசதிக்காரனாக இருந்தவர், போடியாராக இருந்தவர் புஷ்பைகள் ஓடிக்கிருக்கார், பார்த்துக்கிருக்கேன்.
யார் கொடுக்கிறான்? எனவே அன்பிற்குரிய சகோதரி, மேற்கத்திய சிந்தனையாயிருக்கட்டும் அல்லது சமூகத்தில் ஏற்பட்ட எந்த தாக்கமாக இருக்கட்டும், அவைகளின் பின்னணியில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு அழகான அறிவுரை சொல்லி இந்த பின்னணியில் வாழக்கூடாது, இது பாவம், நாம் அல்லாஹ்வோடு போராடுவது, அவனெடுத்த பொறுப்பை நாங்கள் எடுக்கிற மாதிரி இது ஷிர்க் என்று விளங்கப்படுத்துங்கள். நாம் ஒவ்வொருவரும் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் என்கிறோம். அனைத்து உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து காக்கிற ஆற்றல் பெற்றவனைத்தான் ரப்பு என்கிறோம். அந்த ரப்பின் மீது அவன் ரிஸ்க் தருவான் என்று பிள்ளைகளை பெற வேண்டும். பிள்ளை தேவையில்லை என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ரசூலுல்லாஹ்வின் கட்டளையிலே நீங்கள் கை வைக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.